சன் டிவில கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல பிரைம் டைம்ல ஒளிபரப்பாயிட்டு இருந்த எதிர்நீச்சல் சீரியலானது ஒரு முடிவுக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சோனையுமே, அந்த சீரியலினுடைய ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வருத்தத்த உருவாக்கி இருக்குன்னு தான் வந்து சொல்லணும். இன்ஃபாக்ட் சொல்லப்போனா இந்த சீரியலினுடைய டைரக்டர் ஆனது ஆல்ரெடி கோலங்கள் அப்படிங்கிற ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான சீரியல் ஒண்ணு வந்து குடுத்திருந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட இருந்து இந்த சீரியல் வருதுன்னு தெரிஞ்சோனையுமே, ஃபேன்ஸ் மத்தியில இந்த சீரியலுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து பெற்றுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சீரியலினுடைய லாஸ்ட் ஷெட்யூல் ஆஃப் ஷூட் ஆனது வந்து ஜூலை 8ஆம் தேதி வச்சிருக்கிறதாவும் வந்து தகவல் வந்து வெளியில வந்திருக்குது. ஸோ பெண்கள் இந்த சீரியல எந்த அளவுக்கு வந்து அதிக அளவுல வந்து பார்த்திருக்கிறாங்களோ, அதே அளவுக்கு வந்து ஆண்களுமே இந்த சீரியல வந்து பார்த்திருக்கிறதாவும் வந்து சொல்லப்படுது. ஸோ பிரைம் டைம்ல ஒளிபரப்பாயிட்டு இருந்த இந்த சீரியலானது மக்கள் மத்தியில 2 வருஷத்துக்கிட்ட நின்ன இந்த சீரியலானது ஒரு முடிவுக்கு வரதுக்கு சில பல ரீசன்ஸ்களும் வந்து சொல்லப்படுது. அதுல முக்கிய கருத்தா வந்து மாரிமுத்து அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த சீரியல் நடிச்சிட்டு இருந்தாரு. அவரு இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய ரீப்ளேஸ்மென்ட் ஆனது நிறைய பேர்னால ஏத்துக்க முடியாத காரணத்தினால இந்த சீரியல் முடிவு பெறதுக்கு அதுவுமே வந்து ஒரு காரணமா வந்து பார்க்கப்படுது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனா அவரு நடிச்சிட்டு இருந்தபோது இந்த சீரியல் ஆனது கிட்டத்தட்ட டிஆர்பி 1ல இருந்து 3rd பிளேஸ் வரைக்கும் தான் வந்து சஃபல் ஆயிட்டு இருந்திருக்குது. இவர் சீரியல்ல இல்ல, இவருக்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுறாங்கன்னு தெரிஞ்சோனையுமே சீரியல் ஆனது வந்து டிஆர்பில ஒரு மிகப்பெரிய சரிவு வந்து ஏற்பட்டுங்கிற மாதிரியான தகவல் தான் வெளியில வந்துட்டு இருக்குது. பிளஸ் இந்த சீரியல்ல காட்டக்கூடிய காட்சிகள்ல வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து பிரச்சனைகள் தொடங்குறத காமிக்கிறாங்க, பிரச்சனைகள் நடக்கிறத காமிக்கிறாங்க. அதே சமயத்துல பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாங்களான்னு பார்த்தா அப்படி இல்லாம அடுத்தடுத்த பிரச்சனைக்குள்ளார வந்து போயிட்டே இருந்த காரணத்தினாலையும் சீரியல்ல வந்து கரெக்டான ஒரு பிரச்சனைக்காத ஒரு சொல்யூஷனை கொடுத்து முடிவு கொடுக்காதனாலுமே வந்து மக்கள் நிறைய பேரை வந்து இது பார்க்கறத நிறுத்தப்பட்டதாகவும் வந்து சொல்லப்படுது. பிளஸ் இந்த சீரியலுடைய டைரக்டர் ஒரு சில இடங்கள்ல வந்து ஒரு சில விஷயங்கள் பதிவு பண்ணும்போது சீரியலை பத்தி ஒரு விஷயம் ஒன்று வந்து பதிவு பண்ணியிருந்திருக்காரு. மக்களுக்கு இந்த சீரியலானது வந்து பிடிக்கல, இந்த சீரியலை வந்து அவாய்ட் பண்றாங்க அப்படிங்கிற தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த சீரியலை அப்பைக்கப்பவே வந்து ஒரு எண்டு கார்டு போட்டுறணும், தொடர்ந்து எடுத்துட்டு போய் மக்களை வந்து இன்னுமே வந்து வெறுக்க வச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இப்போ சீரியல்ல போயிட்டு இருக்கிற காட்சிகள் எல்லாமே மக்கள் வந்து எதிர்பார்த்த மாதிரி தான் வந்து இருக்குங்கிற தகவலும் வந்து வெளியில வந்திருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஜான்சி ராணி அவர்களை வந்து அடிக்கிற மாதிரியான காட்சிகள் வரதும், சக்தி ஜனனி 2 பேருமே வந்து புது கம்பெனில போய் வேலைக்கு சேர்றதும், ரேணுகா அவர்கள் வந்து டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கிறதும், நந்தினி அவர்கள் வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரியான மசாலா கம்பெனி ஓபன் பண்றதும், கூடவே ஆதிரே அண்ட் அருண் அவங்க 2 பேருக்கு கல்யாணமும் வந்து நடக்கிற மாதிரியான சீக்வன்ஸ் தான் வந்து இப்போதைக்கு எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவுமே வந்து பரபரப்பா நடக்கும்போது சீரியல் ஒரு முடிவுக்கு வருதுங்கிறத டீம் சைடு இருந்து சொல்லாம இருந்தா கூட வந்து எல்லாருக்கும் தெரியற வகையில தான் வந்து அமைஞ்சிருக்குது. சோ ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்கிற டைரக்டர் கிட்ட இருந்து அந்த வந்த சீரியல் ஆனது வந்து ஒரு முடிவுக்கு வருது அப்படிங்கும்போது இந்த சீரியல் ஓடிட்டு இருந்த இந்த பிரைம் ஸ்லாட்ல வந்து வேற எந்த சீரியல் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படிங்கிற கேள்விகள் இப்பல இருந்தே வந்து வர ஆரம்பிச்சிருக்குது. சோ கூடி சீக்கிரமே அதுக்கான ப்ரோமோஸ், அந்த சீரியல் எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னா வந்து போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த சீரியல் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நீங்க வந்து எதிர்நீச்சல் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதனுடைய மிகப்பெரிய ரசிகர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீரியல் முடியறது வந்து எவ்வளவு பெரிய வருத்தத்தை கொடுத்திருக்குங்கிறத கீழ இருக்க காமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க.